வணக்கம் பசங்களா. ஒரு வாரம் பிரேக்குக்கு அப்புறமா ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1143 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது படிக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் அந்த சாப்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யாமட்டோவையோ இல்லைனா வந்து ஹூஸோயோ இல்லை யாரையுமே காட்டவே இல்லை. இது வந்து ஒரு கலர் ஸ்ப்ரெட்டுங்க. பார்த்தே நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்டார்ஸ் எல்லாருமே அந்த ஒரு மீன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சபோடி இல்லை பறக்கிற மீன், அதில் வந்து ரேஸ் போகிற மாதிரி போயினுங்கிறாங்க. அண்ட் எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக இருந்தாங்க. இதுதான் கலர் ஸ்ப்ரெட்டில் வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வாழ்ற ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ சால் வந்து சின்ன பசங்க நடந்து போயிடுறாங்களே, அவங்ககிட்ட ஓடி போயிட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் அவங்க காதில் அது கேட்கவே இல்லை. அவன் நடந்து போயினே இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவனை வந்து தடுத்து நிறுத்த போறாரு. அப்போ ராபின் அப்போ என்ன சொல்கிறான்னா, சால் அவனை வந்து தொடாத, ஏன்னா அங்கே இருந்த டீச்சரு அவனை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னார், ஞாபகம் இருக்குதான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறா. அப்போ சால் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இங்கே சுற்றி யாருமே இல்லை, அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடரத்துக்கு போகிறாரு. அந்த தொடவும் செய்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப முதல்ல போகிற பொண்ணை வந்து அவர் தொடராரு. ஸோ தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதை தொடக்கூட இல்லை, அந்த கை வந்து கிட்டக்க போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சுற்றி ஒரு முள்வேலி வந்து இருக்குது, கண்ணுக்கு தெரியாத முள்வேலி இருக்குது. ஸோ ஒரு கையை கிட்டக்க திரும்ப போன உடனே அது இவரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா கீச்சிடுது. ஸோ இதே நிலைமை தான் அந்த ஸ்கூலில் இருந்து இன்னொரு டீச்சருக்கும் வந்து ஆயிருக்கும், பிடி டீச்சருக்கும். அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கறந்துருப்பார். இப்போ சாலோட கையை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆஞ்சி இருக்கிறாள்ல, அவர் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்கிறான், நம்ம டோரி புரோகிலாம். அதில் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து வாழ்ற ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், இங்கே திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அதுலேயே 9 பேர் நடந்து போயிடுங்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அன்கான்சியஸாக இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அண்ட் எதனால் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அதே மாதிரி காட்டுலேருந்து நிறைய பீஸ்ட் வந்து வெளியே வந்திருக்குது. அண்ட் இந்த குழந்தைங்கள்லாம் 8th பிரான்ச்சை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. அண்ட் எது வழியாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலிடிக்ஷன் ஸ்னெயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கரெக்டான பேருன்னு சொல்லிட்டு தெரியல, அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்பஃபில் மட்டும்தான் இருக்குதான், வெளி உலகத்தில் இது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை போல இருக்குது. எல்பஃபுக்குரிய ஸ்னெயில்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை கேட்டோன்னே ஜெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ நாமி வந்து இப்போதான் வந்து நெருப்பு பற்றி நெறியுது, அது கூடவே இதுவுமான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. அப்போ உசப் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு அங்கே எரிஞ்சிருக்குது, அதை பார்த்துட்டு அங்கே நடக்குதா இந்த பிரச்சனைலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நம்ம ஜருள் வந்து இருக்கிறார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ இது ரொம்ப சோகமான விஷயமாச்சே, அங்கே தான் என்னோட கொள்ளு பைத்தியம் படிக்கிறாளேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்லாமல் சிரிச்சுன்னு சொல்கிறாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக எதுவுமே தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறாரு. நாமி வந்து அவங்ககிட்ட கத்துறா. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த பறக்கிற படகு இருக்குதுல்ல, அதில் ஒரு டீமை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. எங்கன்னா அந்த நெருப்பு வந்து அணைக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அவங்களும் வந்து போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்பயே அந்த காட்டுலேருந்து ஒரு எலும்பு கூடு மாதிரி ஒரு இன்னும் வெளியே வருதுங்க, ஒரு பெரிய எலும்பு கூடு வந்து வருது. அதை இவங்க வந்து ஆச்சரியமாக பார்த்துனுக்குறாங்க. அப்போ அந்த எலும்பு கூடு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த கொசு அடிக்கிற மாதிரி இந்த பறக்கிற படகு வந்து பறந்து போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. படகுல இருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறாங்க. இதெல்லாம் ஜெயின்ஸ் வந்து வாயை போல் வந்து பார்த்துனுக்குறாங்க. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ஸ் கிட்ட போகுது. சம்மர்ஸ் வந்து ஜாலியாக சாட்டிங்கன்னே சிரிச்சுன்னு பேசினுக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து பார்த்தீங்களா ஜெயின்ஸோட கையை வந்து தான் கீழ்ச்சதுக்கு அப்புறமா, அந்த முள்ளு கீழ்ச்சதுக்கு அப்புறமா அவரோட முகம் பார்க்கறதே வேடிக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா லவ்வை பற்றி அப்புறமா அந்த முள்ளை பற்றின்னு சொல்லிட்டு கருத்து மாதிரி சொல்கிறாரு. பட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்தாங்கன்னா இதோட வேடிக்கையாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க குழந்தைங்களை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறப்போ வந்து போய் கட்டி பிடிப்பாங்கல்ல, அப்படி கட்டி பிடிக்க போகிறப்ப என்னோட முள் வந்து குத்தி அவங்க வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து செத்துருவாங்க. அப்புறமா இந்த குழந்தைங்க வந்து கான்சியஸ் ஆகிட்டு கண்ணை திறந்து பார்க்குறப்ப அவங்க கண்ணு முன்னாடி அப்பா அம்மா வந்து செத்து கிடப்பாங்க. அது பார்க்கறதே சூப்பராக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அதனால வந்து சிரிக்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செயின்ட் சம்மர்ஸ் வந்து தான் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுக்கிறாரு, அதாவது முள் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து குல்லிங்கம் வந்து குன்கோ கிட்ட எந்த ரூட் யூஸ் பண்ணுற குன்கோ ஹார்பருக்கு குழந்தைகளை கூட்டின்னு வரத்துக்குன்ற மாதிரி கேட்குறாரு. அது குன்கோ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரூட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே தான் ஒரு விஷயமே கிளியர் ஆச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்ற ஸ்கூல் வந்து வெஸ்டர்ன் வில்லேஜ்லேருந்து தூரமாக இருக்குது, அது வந்து நமக்கு தெரியும். இப்போ இந்த வாழ்ற ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நடந்து போகிற இடம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வில்லேஜ் கிட்ட தான், அங்கே தான் ஹார்பர் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடந்து போகிறாங்களே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்போ நம்ம டோரி புரோகிலாம் இருக்கிறது வெஸ்டர்ன் வில்லேஜ் அப்படின்னா
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்பாஃப்லேயே மேபி எல்பாஃப்ல இல்லை வேற எங்கேயா கூட இருக்கலாம். பட் நான் சொல்ல வரேன், வெஸ்டர்ன் வில்லேஜ் இருக்குது அப்படின்னா நார்த்தன் வில்லேஜ்னு ஒன்று இருக்கணும், சதர்ன் வில்லேஜ் ஒன்று இருக்கணும், ஈஸ்டர்ன் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கணும். அண்ட் அங்கெல்லாம் மேபி இன்னொரு ஒரு ஜெயின் ட்ரைப் வந்து வாழ்ந்துன்னு இருக்கலாம். இது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஹைருதீனோட அம்மா வந்து வேற ஏதோ ஒரு ட்ரைபை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மேபி இந்த மாதிரி ஒரு நார்த்தன் வில்லேஜை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை சதர்ன் வில்லேஜாக இருக்கலாம், இல்லை ஈஸ்டர்ன் வில்லேஜ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம். இது சும்மா ஒரு கெஸ்ட்ல சொல்கிறேன், பட் மேபி இப்படி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசுனுங்கிறப்ப அப்போ குயிலிங்கம் வந்து என்ன சொல்கிறேன்னா, சம்மர் இதில் உப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா உப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூங்குறாரு திடீர்னு. அப்போ அவரோட கனவு வந்து மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நம்ம குயிலிங்கம் என்ன பண்ணுறோன்னா, கையை வந்து அந்த கனவு உள்ள விட்டு ஒரு க்ளவுட் மாதிரி இதான் கனவுன்னு சொல்லிட்டு வச்சுப்போம், அது உள்ள விட்டுட்டு அதில் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குயிலிங்கம் வந்து மித்திகல் டிராகன் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுக்கிறாரு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா குயிலின்லாம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மெட்டீரியலைசேஷன் மேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கனவுல பார்க்கறத உண்மையாகிறவர் ஒரு மனுஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பவர் வந்து நம்ம எடுத்துப்போமே, இப்போ இந்த பவர் வந்து உண்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து என்ன நினைப்பேன்னா, நாமி வந்து கனவுல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அவள் வந்து உண்மையாக வந்துடுவா. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ராபின் நினைக்கிறீங்கன்னா அவ்வளோ வந்துடுவா, ஹேங்காக நினைக்கிறீங்கன்னா அவ்வளோ வந்துடுவா. ஸோ இந்த பவர் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். கரெக்டு தானே? ஸோ இப்போ இந்த காமெடியை வந்து தள்ளி வச்சுட்டு இந்த பவரை கொஞ்சம் சீரியஸாக நம்ம எடுத்து பார்ப்போமே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வில்லன் அப்படி தான் வந்து இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து நைட் மேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஆக்கியிருக்கிறார். அதில் தான் வந்து அந்த பாம்புலேருந்து அப்புறம் மற்றதெல்லாம் வந்துருக்கும். ஸோ இப்போ வந்து திடீர்னு ஒரு நல்லவர் ஆயிரன்னு சொல்லிட்டு வச்சுப்பேன், இல்லைன்னா ஒரு பவர் வந்து நல்லவங்க கைக்கு வந்து போதுன்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். ஸோ அப்படி போகிறப்ப ஒரு ஊரில் இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீக்காவை பற்றி நினைக்க சொல்கிறாரு, அந்த பவர் யூஸர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி நினச்சதுக்கு அப்புறமா நீக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவரால் உண்மையாக வர வைக்க முடியும். அது ஒரு நீக்கா கிடையாது, அந்த ஊரில் இருக்கிறவங்க எத்தனை பேர் அது நீக்காவை நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் உண்மையாக வர வைக்க முடியும். நம்ம ஈமோக்கா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நீக்கா பார்த்ததுக்கு அப்புறமும் சரி, அதுக்கடுத்து ஜாய்பாயை பார்த்துக்கறமும் சரி, தனித்தனி டைம்ல இருந்தா. பட் பார்த்ததுக்கு அப்புறமா அவள் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளுவிட்டு தான் சுற்றின்னு இருக்கிறா. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து நீக்கா பற்றி யோசிச்சு இந்த பவர் யூஸ் பண்ணி உண்மையான நீக்கா வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஊரில் இருக்கிற அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு வச்சு மெனிக்காக வந்தாங்க அப்படின்னா ஈமோக்கா நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு வச்சு பாருங்களேன். ஸோ உண்மையிலே இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான பவர் தான். ஸோ உப்பை வந்து அவர் வர வச்சதுக்கு அப்புறமா நம்ம சம்மர்ஸ் வந்து எழுப்பி விட்டுறாரு. சம்மர்ஸ் வந்து எந்திரிச்சிட்டு இந்த பவர் வச்சு தானே அந்த டீமன்ஸ்லாம் வர வச்சேன்ற மாதிரி கேட்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் குன்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்டார்ட்னே இருக்கிறா. அதுக்கடுத்து நம்ம குள்ளிங்கம் வந்து ஒன்ஸ் இந்த பசங்கள்லாம் போய் கப்பலில் ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ஹோலி லேண்டுக்கு திரும்பி போயிடலாமான்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ சம்மர்ஸ் வந்து என்னது அவ்வளோதானா, இது வந்து ரொம்ப போரிங் ஆச்சு, எதுக்காக என்ன கூட்டின்னு வந்தீங்கன்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ நம்ம குன்கோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, சம்மர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காத, நான் வந்து எல்பாஃபில் ஒரு கப்பலை வந்து பார்த்தேன். யாரோட கப்பல்னா எம்பரர் ஸ்டார்ட் லூஃபி வந்து எல்பாஃபில் இருக்கிறான், அவனோட கப்பலை தான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம குன்கோ சொல்கிறா. அண்ட் இது படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனாக இருந்துச்சு. எம்பரர் ஸ்டார்ட் லூஃபிஸ் ஆன் எல்பாஃப்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதை கேட்டு இவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அப்போ வந்து திரும்பி பார்க்குறப்ப இந்த குழந்தைங்க வந்து நடந்து போகிறாங்கல்ல, அவங்க எங்கே நடந்து போகிறாங்கன்னா அந்த நெருப்பு நோக்கி நடந்து போகிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, அது யார் சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேராக அந்த குழந்தைங்க நெருப்பு நோக்கி நடந்து போகிறாங்களே, அவங்க செத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது இன்னொருத்தவங்க வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவங்க போயிட்டு செத்தாங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு ஒரு பேட்சை வந்து நம்ம ஸ்கூல்லேயும் கூட்டுக்க வேண்டியதான்ற மாதிரி சொல்லிட்டு ரிலாக்ஸாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து எங்கே போகிறோம், நம்ம லோக்கி கிட்ட போகுது. லோக்கி கிட்ட ஹைருதீன் வந்து நில்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ லோக்கி அதுக்கு என்ன சொல்கிறான்னா, உன்னால் முடிஞ்சதை பண்ண ஹைருதீன் சொல்லிட்டு சிரிக்கிறான். அண்ட் அதுக்கு அடுத்து, உன்னால் என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது, அவ்வளோ ஏன் உங்களால் ரக்னீரை கூட லிஃப்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ ரக்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட மேல் நீர் மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒருத்தையானவங்க தான் லிஃப்ட் பண்ண முடியுமா, இல்லைனா வந்து ஸ்ட்ராங்கானவங்க தான் லிஃப்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ரக்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை லிஃப்ட் பண்ண முடியாது போலகுது. அண்ட் இதை தான் நம்ம உசப்பது லிஃப்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறாங்க. அண்ட் அவன் பண்ணானா உண்மையிலே நல்லா இருக்கும் தான். எப்படி ஓடனோட ஸ்வாட் வந்து ஜோரோ தூக்குறப்ப ஒரு மாதிரி சின்னதாச்சோ, ஜோரோ எடுத்துக்கிறப்ப சின்னதாச்சோ, மேபி இந்த ரக்னீர் இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை, ஒரு ஜெயின் சைஸுக்கு இருக்குது. ஸோ உசப் எடுக்கிறப்ப மேபி சைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட்டு சின்னதாகலாம். அண்ட் உசப் வந்து ஒரு பவர் அப் மாதிரி கிடைக்கலாம். ஏதோ ஒன்று சும்மா சொல்கிறேன் நான். பட் உசப் வந்து தூக்கணும்னா ஒரு மாதிரி காமெடியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்போ நம்ம ஜட் வந்து என்ன சொல்கிறான்னா, வேணா லோக்கி இந்த மாதிரி பண்ணாத, நீ இந்த மாதிரி பண்ணனா சண்ட்ரோமில் நிறைய விக்டிம்ஸ் வந்து ஆயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அப்போ லோக்கி என்ன சொல்கிறான்னா, கன்ஃபார்மாக அங்கே விக்டிம்ஸ் வந்து இருப்பாங்க, நெருப்பு வந்து என்ன பறவைன்னு தான் இருக்குது, இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க, உங்கள் வெப்பன்லாம் சரண்டர் பண்ணிட்டு என்னை வந்து போக விடுறீங்களா, அப்படின்லாம் அவங்க எல்லாரையும் நான் வந்து கொல்லவான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கடுத்து இப்பயே முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சொல்கிறான். அப்போ ஹைரீத் வந்து இரு எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். அப்போ நம்ம ஜோரோ வந்து அவன் சொல்கிறத வந்து நம்பாதரா, அவன் வந்து உன்னை ஏமாத்தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோரோ சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து சரி வேறு வழி கிடையாது, இவன் ஏதாவது பைத்தியத்தனம் பண்ணான்னா
இவனை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் தான் பண்ணணும் போலதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சண்டைக்கு போகிறது ரெடி ஆகிறான். அப்போ ஹைருதீன் வந்து என்ன சொல்கிறான்னா, வெயிட் பண்ண ஸ்டார்ட், அவன் பக்கத்தில் போவாத, அவனை வந்து உறிஞ்சிடுவான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது எந்த மாதிரின்னா, உன்னோட பவரை வந்து அவன் உறிஞ்சி எடுத்துப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஒருவேளை நம்ம லோகிக்கு அந்த பவருக்கு தானான்னு சொல்லிட்டு தெரியல, பட் நம்ம ஹைருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம லூஃபி வந்து அவன் கிட்டே போயிட்டு கம் ஆம்பல்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ண போகிறான். அந்த அட்டாக் அவன் லேண்ட் ஆச்சா இல்லை வந்து ப்ரிப்பேர் ஆகிறான்னு சொல்லிட்டு தெரியல. பட் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து நான் லூஸ் பண்ணுறேன் போலதுன்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து ஊந்துடுறான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்ராக் அண்ணன் பண்ண வேலையில் நம்ம லோக்கியோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருந்திருக்குது. அதுலேயும் வந்து அவன் வந்து ரக்னரை தூக்கிட்டு அதை இதில் வந்து அடிச்சிருக்கிறான். அண்ட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்கிறான். அவ்வளோ டயர்ட்லேயும் சரி அண்ட் அவ்வளோ ரத்தம் வந்து போயினுக்கிறப்ப வந்து கஷ்டப்பட்டு நின்றுருக்கிறான். அதுக்கடுத்து ஜோரோ லூஃபி கிட்ட இவனை வந்து என்ன பண்ணுறது லூஃபி, இவனை வந்து ஹெல்ப் பண்ணணுமா இல்லை வந்து சாவு விட்டுலாமான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு லூஃபி என்ன சொல்கிறான்னா, இல்லை இவங்ககிட்ட எனக்கு இன்னும் சில விஷயம் வந்து பேச வேண்டியது இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹைருதீன் எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணு, இவன் வந்து எப்படியோ காப்பாற்றுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ ரோடோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் ஒரு புத்திசாலின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையை பார்த்துட்டு அவன் வந்து யோசிக்கிறான், இவனை வந்து யாரோ கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி லோக்கி என்னமோ பண்ணிக்கிறான், அதெல்லாம் வேற விஷயம், ஆனால் இப்போ வந்து இவனை யாரோ கொல்ல முயற்சி பண்ணிக்கிறாங்க, அது ஏன் இவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். அந்த இவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்பஃப் கேஸ்டில் வந்து உடச்சின்னு வந்தாங்கல்ல, அவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிக்க வரான். பட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து அங்கே கட் ஆகிடுது. ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஜெட்டு வந்து அவனை ட்ரீட் பண்ணினுக்கிறா. அப்போ ஒருத்தவங்க அவகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இவன் சரியாகிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து இன்னும் நிறைய மாதம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அண்ட் அதே மாதிரி இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா இங்கே வச்சு ட்ரீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து வில்லேஜுக்கெல்லாம் இவனை கூட்டு போக முடியாது, அங்கே போனால் அவங்க வந்து இவனை கொண்டுடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஆமாம் வில்லேஜில் வந்து இவனை வந்து ரொம்ப வெறுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ லூஃபி வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட கொம்பு இருக்குதுல்ல, லோக்கியோட கொம்பு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துருக்கிறான். உட்காந்துட்டு இந்த கொம்பு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சூப்பராகுதுன்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு ஹைருதீன் என்ன சொல்கிறான்னா, இந்த கொம்பு வந்து ஏன்ஷியன்ட் ஜெயண்ட்ஸோட மார்க்கு, எங்கள் அப்பாவுக்கும் இதே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹேரோல்டு வந்து காட்டிக்கிறாங்க. ஹேரோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிருந்தோம்னா லோக்கி வந்து அவர் கொல்லவே இல்லை, அவர் வந்து ஒரு ஈவிலான ஆள், அதனால தான் வந்து வேற யாரோ வந்து அவர் கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நினச்சோம். ஒரு தேரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கெட்டவர், அதனால லோக்கி வந்து அவர் கொண்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு தேரி இருந்துச்சு. ஆனால் இதில் பார்க்கறதுக்கு அவர் உண்மையாக ஒரு நல்ல ஒரு மாதிரி தாங்க இருக்கிறாரு, ஒரு உண்மையான ஒரு நல்ல அரசர் மாதிரி தான் இருக்கிறாரு. பட் என்ன நினச்சின்னு சொல்லிட்டு தெரியல. அதில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேருமே என்னோட குழந்தைங்க தான், நீங்கள் 2 பேருமே நான் இல்லாதப்பையும் ஒன்றா இருக்கணும், அண்ட் அதே மாதிரி எல்பஃபை முன்னேற்றி கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம குட்டி லோக்கி வந்து குட்டி ஹைருதீனை போட்டு பொண்ணு கட்டிட்டு இவ்வளோ வீக்காக இருக்கிறே நீ வந்து அண்ணனான்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கடுத்து நீ எங்கள் அப்பாவோட உண்மையான வாரிசாக இருக்க முடியாது, ஏன்னா உங்கள் அம்மாவோட உடம்புல கெட்ட ரத்தம் வந்து ஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு ஹைருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிறான், அழுதுக்கிறான், இவ்வளோ வழியை வந்து பார்த்தீங்கன்னா அவன் தாங்கியிருக்கிறான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹைருதீன் வந்து நினச்சி பார்த்துட்டு அவனோட ஆக்ஸை வந்து பார்த்துட்டு எடுத்துட்டு லோக்கியை வந்து வெட்ட போகிறான். அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் ஹைருதீன் நில்லுன்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிடுறாங்க. அப்போ ஹைருதீன் வந்து இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், இவன் எங்கள் அம்மா வந்து அசிங்கமாக பேசியிருக்கிறான், அண்ட் அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து அவன் கொண்டு இருக்கிறான், இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைருதீன் சொல்கிறான். அப்போ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இதை பேசுகிறானா இல்லைனா வந்து தெளிவாக பேசுகிறானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறான். அது என்னதுன்னா பண்ணுறதுனா பண்ணிட்டு போடா, எத்தனை நாள் தான் இதே சொல்லிட்டு இருக்க போகிற, நீ வந்து உன்னோட பர்சனல் விஷயத்தை பற்றி யோசிச்சிக்கின்னு சுற்றி நடக்கிறத வந்து பார்க்க மாட்டுற, உண்மையிலே மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம அப்பாவை நான் தான் கொண்டு வருமான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, அதை நீ உண்மையாக நம்புறியான்ற மாதிரி நம்ம லோக்கி வந்து கேட்குறான். நம்ம ஹைருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு நமக்கும் ஒன்றும் புரியல, ஹைருதீனுக்கும் ஒன்றும் புரியல, எனக்கு தெரிஞ்சாங்க வந்து யாருக்குமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா லோக்கி தான் கொண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சின்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப லோக்கி வந்து நான் தான் கொண்டான்னு சொல்லி நீ நினைக்கிறியான்ற மாதிரி கேட்குறான். லோக்கி கொள்ளலன்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குதா, நம்மளும் பண்ணிருக்க மாட்டோம் தான் நினச்சின்னு இருக்கிறோம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி இப்போ உண்மையாகவே வந்து வாயை திறந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நடந்திருக்குது, கிங் ஹேரால்டு இவன் கொல்லல, வேற யாரோ கொண்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஓட வந்து பிரேக் எடுக்கல. ஸோ அடுத்த வாரம் சாப்டரில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லோக்கி வந்து இந்த மாதிரி கேட்டால் பதில கடைசியா அது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வச்சு தனியாக ஒரு வீடியோ போட்டாலும் நான் போடுவேன். அண்ட் அதே மாதிரி நம்ம குள்ளிங்கம் இருக்கிறாரில்ல ஒரு பவர் பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பவர் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ்லாம் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு
இந்த சாப்டர் படிக்கிறது வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன பதில 2 விஷயம், லோக்கியை பற்றின தெரியும் அண்ட் அதுக்கடுத்து குலிங்கமோட பவர் பற்றியும், அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ இன்னொரு மாச வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.